இன்றைய ஆத்மீக அன்பானோரே, கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து அவருடைய கிருபையை போற்றி பாடுகிறவர்களாயிருங்கள். இன்று தினத்தின் தியானத்திற்காக 136 சங்கீதம் 12வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், இந்த வருடத்தை ஆரம்பிக்க செய்ததான தேவன் இந்நாள் பரியந்தம் உங்களை நடத்தி வந்தது அவருடைய சுத்த கிருபை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் முடிவே இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் தாமே தம்முடைய பலத்த கரத்தினால் உன்னை ஒடுக்கினதான மனிதர்கள் நடுவிலே, எகிப்தியர் நடுவிலிருந்து உன்னை புறப்பட பண்ணினதான தேவன், உனக்கு விரோதமாய் கொந்தளித்து கடந்து வந்ததான எல்லா சுவந்த சமுத்திரங்களையும் இரண்டாய் கிழித்து அதன் நடுவே உனக்கு பாதைகளை உண்டாக்கினதான தேவன், உன் வாழ்வில் வந்ததான எல்லா வனாந்திரத்தையும் அவர் செழிப்பான பூமியாய் மாற்றி உன்னுடைய குறைவின் மத்தியிலும் தம்முடைய நிறைவினால் அதிசயங்களை செய்த தம்முடைய ஓங்கிய புயத்தினால் உன் வாழ்க்கையிலே அன்றாட ஒரு அற்புதத்தை செய்து நடத்தி வந்ததான உன் தேவனுடைய கிருபைகளை எண்ணி இந்த வருஷத்தின் கடைசி பகுதியிலும் அவரை துதித்து மகிமைப்படுத்துகிறவனாயிரு. நீ துதிக்கும் போது கர்த்தருடைய கிருபை பெருகும், உனக்கு பூரண பலன் உண்டாகிறதா இருக்கும். எனவே இந்த நாளிலும் தேவன் உனக்கு பாராட்டின எல்லா தயவையும் நினைத்து நீ அவரை துதிக்கின்றவனாயிரு. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இந்த வருட இறுதியிலும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை தேடி உம்மை துதித்து ஆராதிக்கும் போது உம்முடைய பலத்த கரம் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வதாக, அவருடைய வாழ்க்கையில் எதிராய் வருகிற எல்லா எகிப்தியனின் ஒடுக்குதலில் இருந்தும் அவர்களை நீங்களாக்கி விடுவித்து விரோதம் செய்கிறதான எல்லா செங்கடலின் இறைச்சல்களையும் இரண்டாய் கழித்து அவர்களுக்கு ஒரு நல்ல புதிய வழியை புத்தாண்டிலும் நீர் செய்து வருகிற எல்லா வனாந்திரத்தை போன்ற தனிமையிலும் அவர்களுக்கு நீர் துணை நின்று உம்முடைய ஓங்கிய புயத்தினால் அதிசயங்களை செய்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.